Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம அடுத்த டாபிக்கா போலார் பிளாட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த போலார் பிளாட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிளாட் which can be drawn between magnitude and phase by varying omega from 0 to infinity. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாட்ஸையும் வந்து நம்ம ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சு தான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம தனியாக மேக்னிடியூட் பிளாட்டும் ஃபேஸ் பிளாட்டும் ட்ரா பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் வேல்யூ, அதாவது ஒமேகா வேல்யூ 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கிற மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸை வச்சு தான் இந்த போலார் பிளாட்டை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஸ்கெட்ச் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கலா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரேடியல் லைன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல கிடைக்கிற வேல்யூஸ் நமக்கு மேக்னிடியூடா இருக்கும் அண்ட் ரேடியல் லைன்ஸ்ல நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாசிட்டிவா இருக்கும் அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0ல இருந்து 90, 180, 270 அப்படின்னு நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி கிளாக் வைஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0, -90, -180, -270 அப்படின்னு நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு போலார் கிராஃப்ல இருக்கிற வேல்யூஸ். இப்போ இந்த கிராஃபை வந்து நம்ம எப்படி ஸ்கெட்ச் பண்றது, அதாவது போலார் பிளாட்டை எப்படி டிரா பண்றது, அதுக்கான பேசிக் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடுத்திருக்க ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல நம்ம எஸ்க்கு பதிலாக ஜே ஒமேகா அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுல இருந்து இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஒமேகா. அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போது மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ, ஸோ m0 and phi0 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் அப்படிங்கும் போது m இன்ஃபினிட்டி அண்ட் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூவை வந்து நம்ம இங்க கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைரக்ஷன், அதாவது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அதனுடைய டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் இருக்கா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கா அப்படின்னு டிசைட் பண்ற வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங் டைரக்ஷன் எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ரியல் போல்ஸ் அண்ட் ஜீரோஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நெகட்டிவ் ரியல் போல்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஹாஃப்ல தான், அதாவது போல்ஸ் ஆர் ஜீரோஸ் வந்து நமக்கு லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்க இந்த ரியல் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வேல்யூவை பொறுத்து இப்போ ஃபைனைட் போல்ஸ் வந்து நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ஸ்டார்டிங் டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல இருக்கும். அண்ட் சப்போஸ் ஃபைனைட் ஜீரோஸ் வந்து நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ஸ்டார்டிங் டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு போல் தான் இங்க இமேஜினரி ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நமக்கு ஸ்டார்டிங் டைரக்ஷன் கிளாக் வைஸ் தான் இருக்கும். சப்போஸ் நமக்கு 0 வந்து இமேஜினரி ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல டைரக்ஷன் இருக்கும். இப்ப ஸ்டார்டிங் டைரக்ஷன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எண்டிங் டைரக்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 5 மைனஸ் 5 இன்ஃபினிட்டி. இந்த வேல்யூ, அதாவது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் 5 5 இன்ஃபினிட்டி ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அதை ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ப கிடைக்கிற அவுட்புட் வேல்யூல பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா எண்டிங் டைரக்ஷன் நமக்கு கிளாக் வைஸ்ல இருக்கும் அண்ட் நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா எண்டிங் டைரக்ஷன் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். ஸோ இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா நம்ம மேக்னிடியூட வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்ஃபைனைட் அப்படின்னு ரெண்டு கேசஸ்ல கண்டுபிடிச்சிருப்போம். இதுல இந்த 0ல கண்டுபிடிச்சிருக்க மேக்னிடியூட் வேல்யூ வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு m இன்ஃபினிட்டி. இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு வேலிட் போலார் பிளாட்டே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல அப்படின்னா நமக்கு போலார் பிளாட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்ப நம்ம தியரிட்டிக்கலா பார்த்த இந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப்பா போலார் பிளாட்டை எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s into h of s ஓட வேல்யூவா 1/s plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா s-க்கு பதிலா j ஒமேகா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ g of j ஒமேகா h of j ஒமேகாவோட வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் 1 divided by j ஒமேகா plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னிடியூட கண்டுபிடிக்கலாம் which is modulus of gh of j ஒமேகா which is equal to 1 divided by இங்க நமக்கு ரியல் பார்ட் ஒமேகா இருக்கு, ரியல் பார்ட் 1 இருக்கு, இமேஜினரி போர்ஷன்ல நமக்கு ஒமேகான்னு இருக்கு. ஸோ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு மேக்னிடியூட் கிடைக்கும்.
இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம in terms of omega is equal to 0 and omega is equal to infinity-ல இந்த magnitude value என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். So m 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் when omega is equal to 0. So இதுல ஒமேகாக்கு பதிலா 0 substitute பண்ணோம் அப்படின்னா 0 plus 1 நமக்கு என்ன ஆகும் 1 plus 1 which is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். And அதே மாதிரி இப்போ ஒமேகாக்கு infinity substitute பண்ணோம் அப்படின்னா 1 divided by infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். Next அதே மாதிரி phase கண்டுபிடிக்கலாம். So phase which is equal to angle of GH of J omega which is equal to numerator நமக்கு எந்த டேர்முமே இல்ல. So minus tan inverse of இங்க நமக்கு omega divided by 1 அப்படின்னு இருக்கு which is equal to minus tan inverse of omega அப்படின்னு கிடைக்கும். இப்ப நம்ம 0 அதாவது omega is equal to 0க்கு solve பண்ணி பார்க்கலாம். So நமக்கு minus tan inverse of 0 which is equal to 0 degree அப்படின்னு கிடைக்கும். இப்போ omega is equal to infinite எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா phi infinity is equal to minus tan inverse of infinity அப்படின்னு கிடைக்கும். tan inverseல நமக்கு infinite எப்ப கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரில கிடைக்கும். So minus pi by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் டைரக்ஷன் அண்ட் எண்டிங் டைரக்ஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸ்டார்டிங் டைரக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ்க்கு பக்கத்துல போல் இருக்கா இல்ல ஜீரோ இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இங்க நமக்கு ஒரே ஒரு போல் தான் இருக்கு. s is equal to -1 அப்படிங்கிறதுனால நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ்க்கு பக்கத்துல போல் தான் இருக்கு. which means இந்த ஸ்டார்டிங் டைரக்ஷன் வந்து நமக்கு நம்மளுடைய கண்டிஷன் படி கிளாக் வைஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் எண்டிங் டைரக்ஷனை கால்குலேட் பண்ணணும். இதுக்கு நம்ம phi 0 minus phi infinity வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ phi 0 வேல்யூ 0 டிகிரி minus phi infinity-யோட வேல்யூ minus pi by 2 which is equal to pi by 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கிறதுனால அகைன் எண்டிங் டைரக்ஷன் நமக்கு கிளாக் வைஸ்ல தான் இருக்கணும். இப்போ நம்ம இங்க கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சு போலார் பிளாட்டை ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அதாவது மேக்னிடியூட் வேல்யூ வந்து நமக்கு 0 கண்டிஷன்ல 1 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 இன்ஸ்டன்ட் இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஸ்டார்டிங் டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் ஒமேகா வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கும்போது நமக்கு மேக்னிடியூட் 0வா இருக்கு. இங்க நமக்கு 0 டிகிரில தான் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு 0 டிகிரி இருக்கும். ஸோ 0 டிகிரியில் மெயின்டைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் அப்படிங்கும் போது மேக்னிடியூட் 0 ஆகணும் அண்ட் ஆங்கிள் நமக்கு -90 டிகிரியா இருக்கணும். ஸோ -90 டிகிரி அப்படிங்கும் போது நமக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ நமக்கு கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸோ 0 அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் டைரக்ஷன் கிளாக் வைஸ் அண்ட் இங்கே எண்டிங் டைரக்ஷனும் நமக்கு கிளாக் வைஸ்ல கிடைக்கும். இந்த மாதிரி தான் வேல்யூஸை வச்சு நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம 1 by s plus 1 into s plus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல s-க்கு பதிலா j omega சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா j omega plus 1 into j omega plus 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 divided by square root of omega square plus 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கிடைக்கும். செகண்ட் டேர்ம்ல omega square plus 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா m0வோட வேல்யூவை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை இங்க நமக்கு 1 கிடைக்கும். இங்க நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 by √2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா m infinity is equal to 1 by omega infinite போட்டோம் அப்படின்னா 1 by infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் m0 and m infinity-க்கு இருக்க வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ phi is equal to minus tan inverse of omega minus tan inverse of omega by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் omega is equal to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா phi 0 which is equal to omega 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு 0 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் omega is equal to infinity சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா phi infinity is equal to minus tan inverse of infinity minus tan inverse of again infinity தான் கிடைக்கும் which is equal to minus pi by 2 minus pi by 2 which is equal to minus pi அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு s plus 1 s plus 2 அப்படிங்கும் போது அகைன் போல் தான் இமேஜினரி ஆக்சிஸ் பக்கத்துல இருக்கு which means நமக்கு ஸ்டார்டிங் டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல இருக்கு.
நெக்ஸ்ட் எண்டிங் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 0 minus 5 infinity which is equal to 0 minus 5 infinity ஓட வேல்யூ minus 5 which is equal to pi அப்படின்னு கிடைக்கும். பாசிட்டிவா இருக்கிறதுனால எண்டிங் டைரக்ஷனும் நமக்கு கிளாக் வைஸ்ல தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கான ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒமேகா 0 கண்டிஷன்ல நமக்கு m வேல்யூ 1/√2 அப்படின்னு இருக்கு. ஸோ 1/√2 நம்ம இங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 0 டிகிரில தான் இருக்கு. ஸோ 0 டிகிரில மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ நமக்கு கிளாக் வைஸ்ல மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட் அப்படிங்கும் போது m இன்ஃபினிட்டி வேல்யூ 0. ஸோ நமக்கு 0 இங்க இருக்குது. நெக்ஸ்ட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -π அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து -90 டிகிரி, இது வந்து -180 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஸ்கெட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இதுதான் போலார் பிளாட்டுடைய வேல்யூ ஃபார் 1/s+1 into s+2. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இன்னொரு வேல்யூ, அதாவது 1 divided by s+1 into s+2 into s+3 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம போலார் பிளாட்டை ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு கிடைச்சிருக்க போலார் பிளாட்டோடைய வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரி கிடைச்சிருந்தது அப்படின்னா இப்படி கிடைச்சிருந்தது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல் இருந்துச்சு, இங்க 2 போல், இங்க 3 போல்ஸ் இருக்கு. ஸோ இதுல ரிசல்டன்ட்டா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நோட், அடிஷன் ஆஃப் ஈச் ஃபைனைட் போல். அதாவது ஒரு போலை வந்து நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிள், அதாவது எண்டிங் ஆங்கிள் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும் பை -90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ இதுல அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி இருக்கு. செகண்டா பார்த்தீங்க அப்படின்னா -90 டிகிரியால ஷிஃப்ட் ஆகும் போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்க 0 டிகிரில இருக்கு, இங்க -90 டிகிரில இருக்கு. ஸோ அகைன் அடுத்த -90 அப்படிங்கும் போது நமக்கு -180ல அடுத்த போல் ஆட் பண்ணும்போது இருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு போல் நம்ம ஆட் பண்ண எண்டிங் ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னா -90 டிகிரியா நமக்கு ஷிஃப்ட் ஆகும் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் நம்ம போல்ஸ் ஆட் பண்ணும்போது கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. இதே மாதிரி நம்ம ஜீரோஸுக்கும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கூடிய ஃபார்முலாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா how to find the intersection point on imaginary axis. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போலார் பிளாட்ல கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அதாவது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். ஸோ g of s into h of s ஓட வேல்யூவா 1/s+1 into s+2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க போலார் பிளாட்டுடைய ஸ்கெட்ச் தான் இது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலா இதனுடைய ஆங்கிளை கால்குலேட் பண்ணும்போது gh of j omega is equal to minus tan inverse of omega minus tan inverse of omega by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்டர்செக்ட் ஆகுற இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு, -90 டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம இங்க -90 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ -90 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா த்ரூ அவுட் நமக்கு நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு இப்போ பிளஸ் அப்படின்ட்டு மாறும். இப்போ நம்ம tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், which is equal to tan inverse of x plus y divided by 1 minus x into y. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் இப்படி மாறும். இப்போ இதுல இந்த tan inverse நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ tan 90 அப்படின்ட்டு மாறும், which is equal to இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா பிளஸ் ஒமேகா பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். tan 90 இன்ஃபினிட்டி. ஸோ இதை நம்ம 1/0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 minus omega square by 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். From which omega square by 2 is equal to 1. So omega is equal to square root of 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இருக்க ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா வாட் இஃப் a pole is at origin. ஸோ இப்போ நம்ம ஆரிஜின்ல ஒரு போல் எக்ஸிஸ்ட் ஆயிருக்க மாதிரி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்
g of s h of s எடுத்துக்கலாம் which is equal to 1 by s into s plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த s வந்து it represents the polar origin. ஸோ இங்கே நம்ம அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எஸ்க்கு பதிலாக j omega, ஸோ j omega plus 1 அப்படின்ட்டு நமக்கு இங்கே மாறும். ஸோ as usual first நம்ம magnitude கண்டுபிடிக்கலாம் which is equal to 1 divided by omega into square root of omega square plus 1 அப்படின்னு கிடைக்கும். இதுல first நம்ம omega is equal to 0 substitute பண்ணோம் அப்படின்னா m0 which is equal to 1 by 0 நமக்கு infinity அப்படின்னு கிடைக்கும். Next omega is equal to infinity எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா m infinity which is equal to 1 by infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். Next அதே மாதிரி இப்ப angle கண்டுபிடிக்கலாம் which is equal to minus நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு tan inverse of omega by 0 infinite மாறும். tan inverseல infinity நமக்கு 90 டிகிரில கிடைக்கும். ஸோ இதுல இருந்து again omega is equal to 0 substitute பண்ணோம் அப்படின்னா 50 calculate பண்ணிக்கலாம் which is equal to minus 90 degree அப்படின்னு கிடைக்கும். Next omega is equal to infinite substitute பண்ணோம் அப்படின்னா 5 infinity which is equal to minus 90 minus 90 degree which is equal to minus 180 degree அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம starting direction and ending direction calculate பண்ணலாம். ஸோ starting directionல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு finite poles தான் இருக்கு. ஸோ நம்ம clockwise அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ending direction நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 minus 5 infinity value substitute பண்ணோம் அப்படின்னா 50 minus 90 minus 5 infinity minus 180 degree is equal to 90 degree அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவா கிடைச்சிருக்கிறதுனால இதுவுமே நமக்கு clockwiseல தான் டைரக்ஷன் இருக்கும். இப்ப நம்ம போலார் பிளாட்டை ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா m வேல்யூ ஒமேகா ஈக்குவல் டு 0 இருக்கும்போது நமக்கு இன்ஃபைனைட்டா இருக்கு. அண்ட் இந்த இன்ஸ்டன்ட்ல நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் minus 90 டிகிரி அப்படின்னு இருக்கு. ஸோ இது 0 இது minus 90 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நமக்கு இன்ஃபைனைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ஃபைனைட்ல நமக்கு மேக்னிடியூட் வேல்யூ 0, அதாவது இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். அண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு minus 180 டிகிரி அப்படின்னு இருக்கிறதுனால minus 180 டிகிரி நமக்கு இங்க இருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி எண்டிங் டைரக்ஷன்ல கிளாக் வைஸோட இப்படி முடியும். ஸோ இதுதான் இந்த வேல்யூ g of s h of s க்கு கிடைச்சிருக்க போலார் ஸ்கெட்சோட வேல்யூ. இப்போ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 by s plus 1 அப்படின்னு எடுத்திருக்கும் போது நமக்கு ஸ்கெட்ச் எப்படி கிடைச்சது, இந்த மாதிரி கிடைச்சது. அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம அடிஷ்னலா இன்னொரு போல்ஸ் இதுல ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஸ்கெட்ச் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத டிரா பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு 1 divided by s into s plus 1 into s plus 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இது மூணுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இதுல அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு ஜென்ரலா 1 by s plus 1 அப்படின்ட்டு இருக்கும்போது ஸோ ஆரிஜின்ல நம்ம போல ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் பிளாட், அதாவது இங்க இருக்கிற வேல்யூ நமக்கு இங்கேயா இப்படி மாறுது. ஸோ இங்க நமக்கு minus 90 டிகிரில கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இங்க ஷிஃப்டிங் நடக்குது. அண்ட் அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ minus 90 டிகிரி. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்னொரு போல் நம்ம ஆட் பண்ணும்போது minus 90 டிகிரில அகைன் இங்கேயும் நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதுல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா when pole is added at origin, ஸோ டோட்டல் பிளாட் நமக்கு எவ்வளோக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஷிஃப்டட் பை அ வேல்யூ ஆஃப் minus 90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்டன்ட். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பெல்லாம் போல் வந்து ஆரிஜின்ல இருக்கோ அப்ப நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா minus 90 டிகிரிக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு ஷிஃப்டிங் நடக்கும். ஸோ இதை சம்மரைஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். 1 by s into s plus 1க்கு நமக்கு கிராஃபிக்கலா எப்படி கிடைச்சது அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து இன்ஃபைனைட் வேல்யூ நம்ம ஒமேகா ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 1 by s ஸ்கொயர் into s plus 1, அதாவது ஆரிஜின்ல நமக்கு ரெண்டு போல்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஸ்கெட்ச் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி இப்போ கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இப்படி ஷிஃப்ட் ஆயிட்டே வருது. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணி நம்ம ஒரே ஸ்கெட்சா எப்படி எழுதலாம் அப்படின்னா s power 0, s power 1, s power 2, s power 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ s power 0 அதாவது ஆரிஜின்ல நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரி போலார் பிளாட் கிடைச்சது.
எஸ் பவர் 1 ஒரே ஒரு போல் வந்து ஆரிஜின்ல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சது. 2 போலா இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் 3 போல்ஸ் ஆரிஜின்ல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய சம்மரி. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஜீரோஸை வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனைட் ஜீரோ இருக்க மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s h of s is equal to s plus 1 divided by s cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம், s is equal to j omega அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ j omega plus 1 divided by j omega cube அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு நியூமரேட்டர்லையுமே டேர்ம் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை ஒமேகா கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல m is equal to அதாவது ஒமேகா is equal to 0க்கு மேக்னிடியூட் இன் 0 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 பை ஒமேகா 0 அப்படின்னா 1 by 0 is equal to infinity அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒமேகா is equal to infinity எடுத்துட்டோம் அப்படின்னா m infinity value 1 by infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆங்கிள் pi is equal to tan inverse of omega minus 3 pi by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இந்த ஈக்குவலண்ட்டுக்கான வேல்யூவா. ஸோ இதுல 5 0 அதாவது ஒமேகா is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா minus 3 pi by 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் 5 infinity எடுத்துட்டோம் அப்படின்னா 5 by 2 minus 3 pi by 2 which is equal to minus 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் டைரக்ஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்க நமக்கு ஃபைனைட் 0 தான் இருக்கு. ஸோ 0 இமேஜினரி ஆக்சிஸ் பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு இங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும் ஸ்டார்டிங் டைரக்ஷன். நெக்ஸ்ட் எண்டிங் டைரக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 5 0 minus 5 infinity கால்குலேட் பண்ணணும், which is equal to minus 3 pi by 2 minus 5 which is equal to minus 5 pi by 2 அப்படின்னு கிடைக்கும். நெகட்டிவ்ல கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ நமக்கு இங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா எண்டிங் டைரக்ஷன் கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸை வச்சு நம்ம போலார் பிளாட்டை டிரா பண்ணலாம். ஸோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா m is equal to 0 அதாவது இந்த இன்ஸ்டன்ட்ல நமக்கு வேல்யூ எப்படி இருக்கு, இன்ஃபைனைட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல நமக்கு ஆங்கிள் minus 3 pi by 2 which is equal to minus 270 degree அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு minus 270 இங்க இருக்கு அப்படின்னா இங்க இதுதான் ஸ்டார்ட் ஆகும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அண்ட் அகெயின் இங்க நமக்கு எண்டிங் பாயிண்ட் வந்து 0ல இருக்கணும். ஸோ இங்க நமக்கு எண்ட் ஆகணும். ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா -5. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பர்டிகுலர் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான போலார் பிளாட்டா நமக்கு கிடைக்கும். இப்ப இங்கேயும் நம்ம அதே மாதிரி அதாவது ஒரு ஜீரோவை ஆட் பண்ண நமக்கு இங்க என்ன ரிசல்டன்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஜீரோவை ஆட் பண்ணலாம். ஸோ எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 2 டிவைடட் பை எஸ் கியூபுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஜீரோவா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எஸ் கியூப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதே கிராஃப் மறுபடியும் நமக்கு ஷிஃப்ட் ஆன வேல்யூல இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்டன்டா ஒரு ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா எண்டிங் ஆங்கிள் நமக்கு ஷிஃப்ட் ஆகும் பை என்ன வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா +90 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ போல் அண்ட் ஜீரோவை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ இந்த மாதிரி தான். அங்க -90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருக்கும், ஜீரோஸுக்கு +90 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா நமக்கு கிடைக்கும்.